ஆனால் இவ்வளோ இதுவாக பார்த்துமே விக்ரம் சார் சொன்னது என்றைக்கா உங்களுக்கு வருத்தம் இருந்திருக்கா? இந்த படம் பற்றி அவர் சொன்ன விஷயம் வருத்தம் இருந்திருக்கா? சொன்னதாக நான் பேப்பரில் படித்தேன், எனக்கு நிகழ்ந்த வருத்தம் இருக்குது. அவர் அப்படி சொன்னது பெரிய வருத்தம் தான். அதற்கு பிறகு கூட அவர் என்னோட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம், வருத்தம் தான். இப்போ அஜித் சார் என்னோட கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னா பரவாயில்ல. அவர் அஜித் எனக்கு நீ வருவேன், ஓகே. விஜய் சார் கம்யூனிகேஷன் பண்ணலைன்னா பரவாயில்ல, அவர் ஒரு பெரிய ஹீரோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. விக்ரம் சார் அப்படி இல்லை. நாங்கள் புதிய மன்னர்கள் பண்ணியிருக்கிறோம். என்ன மாதிரியே ஒரு சாதாரண ஒரு எளிய மிக அடிமட்டத்திலிருந்து வந்த ஒரு ஆள் அவர் ஒருத்தரை கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும் என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரத்தில் அவர் அப்படியே சொல்லியிருக்காரு, இந்த படம் ஐ ஹேட் திஸ் ஃபில்ம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடப்படுது அந்த படம். எனக்கு தெரியும் சினிமாவை, அவருக்கு தெரியல சினிமாவை. அவர் அதுக்கு முன்னாடி 9 வருஷம் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு. எல்லாமே அவருக்கு பேர் கொடுத்தது இல்லையா? ஒரு சேது தான் கொடுத்தது. ஆனால் சேதில் கூட விக்ரம் யாருன்னு யாருக்கு தெரியும்?